நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பரஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். தாய் மூகாம்பிகை கொல்லூர் பகவதி கேள்விப்பட்டிருப்பீங்க. கர்நாடகா மாநிலத்தில் இருக்குதுங்க. பெங்களூர் பக்கத்தில், கோவாவுக்கு இந்த பக்கம் ஒரு உயரமான மலை, சௌப்பர்ணிகை ஆறு ஓடுது. குடசாத்திரி மலைன்னு சொல்லுவாங்க. அந்த மலை அடிவாரத்தில் அம்பாள் உடைய ஆலயம் இருக்குது. அந்த மலை உச்சி, குடசாத்திரி மலையின் உச்சியில் ஆதி மூலஸ்தானம் இருக்குதுங்க. இந்த மூகாம்பியை பற்றிய ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் அதை சொல்லிடுறேன். வாழ்க்கையில் எல்லாமே போச்சுங்க சாமி, எனக்கு ஒன்றுமே இல்லைங்க, ஓஹோன்னு இருந்தேன், இப்போ பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. வாழ்க்கையில் மனைவி மக்கள் எல்லாம் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, ஒன்றுமே இல்லை, என்னுடைய தரமட்டமாகிடுச்சு, நீ இடத்துல பூமி கீழே போகணும், சாவர நிலைமையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு யார் நினச்சாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் விமோசனம் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் கொல்லூர் பகவதி அம்மன், அதாவது தாய் மூகாம்பிகை என்று சொல்லக்கூடிய அந்த அம்பாள் தான். அந்த கோவிலுக்கு நீங்கள் யார் அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறாங்களோ, இல்லை நல்லா இருந்தாலும் சரி, அந்த கோவிலுக்கு நீங்கள் பௌர்ணமி அன்றோ, இல்லை ஏதாவது செவ்வாய்க்கிழமையிலோ இல்லை வெள்ளிக்கிழமையிலோ அங்கே சென்று ஒரு இரவு அங்கே தங்கி இருந்துட்டு, அங்கே சௌப்பர்ணிக்கான ஒரு ஆறு ஓடிட்டுருக்குங்க, அந்த தண்ணியில் குளிச்சுட்டு அந்த அம்பாளை போய் ஒரு கால பூஜையை பார்த்துட்டு, உங்களுக்கு தேவையானதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அவளுக்கு தெரியும் நீ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு தெரியும் உங்களுக்கு. இருந்தாலும் மனித மனசு தானே, எனக்கு எதை கொடு அதை கொடுன்னு வேண்டுங்க, இல்லை ஏதாவது ஒரு சொல்லிவிட்டு வேண்டிக்கிட்டு அந்த கோவில் வெளிப்பிரகாரத்தை, உள்பிரகாரத்தை சுத்தத்துக்கு விட மாட்டாங்க, வெளிப்பிரகாரத்தை ஒரு 9 முறை பொறுமையாக அடிமேல் அடி எடுத்து, என்ன தாங்கிற அகந்தை இல்லாமல் 9 முறை சுற்றி, யாருடையும் பேசாமல் 9 முறை சுற்றி வந்துட்டு முன்னாடி நின்று வேண்டிக்கங்க. தாயே, என்னுடைய நிலைமை உனக்கு தெரியும், எனக்கு நல்லபடி நீ எல்லாம் முடித்து கொடு, உனக்கு நான் என் கால்களில் ஆணி செருப்பில் நடந்து வருகிறேன், நடந்து என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுக்கிறேன் அப்படின்னு வேண்டிங்க. எப்படிங்க? ஆணி செருப்புன்னு ஒன்று இருக்குது, அது ஒரு வேண்டுதலுங்க. கட்டை செருப்பில் மேலே பார்த்த மாதிரி ஆணி அடிச்சிருப்பாங்க, மேலே ஷார்ப்பாக இருக்கும், அது மேலே கால் வச்ச உடனே அதை கட்டிடுவாங்க, 2 காலையும் நடக்கணும். என்னாகும்? கால் பொத்து போய் ரத்தமாக ஊற்றுமா? அப்படி தான் நினைப்போம். ஆனால் அம்பாளுடைய அனுகிரகம் என்ன, ஒரு வலி இருக்காது, ஒரு துளி ரத்தம் வெளியே வராது, அந்த ஆணியின் கூர்மை உனது காலுக்குள்ளே பதியாது. புரியுதுங்களா? ஆணி செருப்பு போட்டு நடக்கிறதுங்கிறது, இந்த வேண்டுதல்ங்கிறது உனது தன்னம்பிக்கைக்கு மீறின சில விஷயம். எல்லா வேண்டுதலையும் பண்ணிடலாம், ஆணி செருப்பில் நடக்கணும்னு நீ வேண்டிக்கிட்டேன்னு வையேன், அதுக்கு மீறின ஒரு தண்டனை உலகத்தில் எங்கேயும் எதுவுமே கிடையாது. ஆனால் அங்கே அந்த அம்பாள் தாய் உள்ளம் கொண்டவள், ஆகவே உன்னை தவிக்க விட மாட்டான். கண்டிப்பாக மனோதைரியத்துடன் நீ வேண்டிக்கிட்டேன்னா பயப்படாமல், அம்மா நீயே துணைன்னு சொல்லி வேண்டிக்கோ. உன் காரியம் நிறைவேனதுக்கப்புறம் அந்த கோவில் தேவஸ்தானத்துலேயே சொன்னீங்கன்னா அவங்களே தருவாங்க. அந்த செருப்பை காலில் அவங்களே மாட்டி விடுவாங்க. ஒரு ரவுண்டு தான் நீங்கள் சுற்றி நடந்து வரணும், இவ்வளோதான். இதுதான் அந்த கோவிலுடைய ஒரு விசேஷமான ஒரு பிரார்த்தனை. பாக்கிலாம் அபிஷேகம் ஆராதனை தான் இருக்குது. இந்த ஒரு ஆணி செருப்பில் நீங்கள் நடந்து சுற்றி வந்தால் அவள் உன்னை ஜென்மாந்தங்கிறதுக்கு உன்னுடைய வாரிசுகள் அனைவரையுமே மிகவும் சிறப்பாக வைத்திருப்பாள். என்ன குளிர்மையா இதுன்னு கேட்காதீங்க. ஏன்னா உன்னை நீ வருத்திக்கிறதுன்னு சொல்கிற விட அவன் மேலே நீ நம்பிக்கை வைக்கிற, அதுதான் முக்கியம். இந்த ஆணி என்னை குத்தாதுங்கிற நம்பிக்கை வரணும் கிடையாது. அவ்வளோ கூர்மையாக இருக்கும் ஆணி. கீழே கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆணி இருக்கும் ஒரு செருப்பில். 2 செருப்பு 140 ஆணி ஏறிச்சுன்னு என்னத்துக்காருன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த ஒரு வேண்டுதல் தான் உனக்கு வாழ்க்கையை திரும்ப தரும். என்னடா சாமி, கடவுள்லாம் இப்படிலாம் சோதிக்கணுமா? அவர் சோதிக்க மாட்டாருமா, சோதிக்கலை. உன் கர்மாக்களை எடுத்துக்கு நீ நான் வேண்ட சொல்கிறேன். இப்போது எங்கிருந்தாலும் ஐயப்பன் சபரிமலைக்கு நடந்து வராங்க பாத யாத்திரை. அப்போ கால் வலிக்குமா? இல்லை வலிக்காதா? காலெலாம் புண்ணாக இருக்கும், நடக்க முடியாது, வேதனை, ரணம். ஏன் அப்படி பாத யாத்திரை போகிறாங்க?
முருகன் வான்னு சொன்னாரா? இல்லையே. கர்மா அது கழியறதுக்கு உன் உடம்புல இருக்கக்கூடிய வலி ரணம் இதெல்லாம் வந்தால் தான் கழியும். ஆனால் அவங்கள போல் இறக்கம் உள்ளவங்க யாரும் இல்லை. ஆகவே உனக்கு அந்த வலி தெரிய வைக்க மாட்டாங்க. அது கடலில் அலையை தாண்டது தான் கொஞ்சம் கஷ்டம். அலையை தாண்டிட்டாலும் அந்த பக்கம் குளமாக தான் இருக்கும், உள்ளுக்குள்ள அலையே இருக்காது கடலில். அது போல தான் உன்னை ஆரம்பத்தில் சோதிப்பாங்க. எந்த அளவுக்கு நீ தாங்குற, உன்னால் நடக்க முடியுமா, இல்லை ஆணி செருப்பில் ஏறி காலை வச்சா பதக்கின்னு உள்ள குத்திடுவான், இப்படிலாம் மனசு செய்ய விடாது. அதையும் மீறி நீ செய்யும் பொழுது என்னாகும்? அம்பாள் உனக்கு அத்தனை சக்தியும் கொடுப்பா, அத்தனை சுகத்தையும் கொடுப்பா, அத்தனை வளர்ச்சியை கொடுப்பா. அங்கே போயிட்டு முன்னுக்கு வராதவர்கள் என்று இன்று வரை யாருமே கிடையாது. நிறைய பார்த்துட்டேன், நான் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய விஷயங்கள் அந்த கோவில் நடக்குது. இப்போவும் இரவு நேரங்களில் அங்கே நிறைய அதிசயங்கள் அற்புதம் நடக்குது. அந்த கோயிலினுடைய அமைப்பே வேறு மாதிரி இருக்கும். மேலே அதோடைய கும்பம்லாம் வேறு மாதிரி இருக்குங்க. நம்ம சாதாரண கோயில் இருக்க மாதிரி அந்த கோயில் இருக்காது, அது வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆகவே அந்த தாய் மூகாம்பிகையை வழிபாடு பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வராது. ஆனால் வந்துருச்சுன்னா உங்களை மேலே ஏற்றி என்ன கும்பாணி உச்சியை தான் கொண்டு உட்கார வைப்பாங்க. சரிங்களா? அவங்களுடைய முக்கியமான அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்லோகம் தான் சொல்கிறேன். அதை டெய்லி நீங்கள் சொல்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் மாறும். சொல்லட்டுங்களா? ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் பரமேஸ்வரி ஐம் ஸ்வாஹா. இதுதான் அந்த ஐம்ங்கிற பீதாட்சரம் அந்த அம்பாளுக்குரியது. கொல்லூர் பகவதி தான் சொன்னானிக்கிற பகவதியாக அந்த பக்கம் போய் காட்சியளிக்கிறாங்க. அது ஒரு கதை, இன்னொரு எபிசோடில் நான் சொல்கிறேன். கேரளாவில் இருக்கு இல்லைங்க, எர்ணாகுளத்தில் கொச்சினில் சொன்னானிக்கிற பகவதி அம்மன், அவளும் இவளே தான், இவளும் அவளே தான். அந்த காலம் முதல் இந்த காலம் வரை 2 கோயில்களும் 3 நேர பூஜைகள் ஒரே நேரத்தில் நடக்கும். அது எப்படி சாமி? அதெல்லாம் அதிசயங்கள். அங்கே 11:30 மணிக்கு அங்கே உச்சிக்கால பூஜைன்னா அதே 11:30 மணிக்கு இங்கேயும் உச்சிக்கால பூஜை, அதே மணி இங்கேயும் அங்கேயும் ஒரே இடத்துல மணி அடிக்கும். இதெல்லாம் நிறைய ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் இப்போ நிறைய அட்வான்ஸ் ஆகினாலும் டைம் ஃபோனில் கேட்டு கூட பூஜை பண்ணிடலாம். அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லையே. காலங்காலமாக அந்த பூஜை நடந்துகிட்டு இருக்குது. எப்படி அது? அதுதான் இறைவனுடைய சக்திங்க. மனிதனுக்கு அப்பாற்பட்ட நிறைய அமானுஷங்கள் இருக்குது. அதில் இது ஒன்று. மூகாம்பிகை உங்கள் கூடவே இருப்பாள். அப்போ அந்த மூகாம்பிகை இன்னொரு மந்திரம் ஒன்று, ஒரு காயத்ரி மந்திரம் சொல்கிறேன். ஓம் மூகாம்பிகே காத்யாயனை ச வித்மஹே தாக்ஷாயனை ச தீமஹி தன்னோம்பிகா பிரஜோதயாது. அவ்வளோதான். இதுதான். இது ரெண்டையும் உங்களுக்கு சொல்லி அம்மாவை மனசார வழிபாடு பண்ணுங்க. உங்களை அப்படியே தங்க தாம்பாளத்தில் ஏந்துவான். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.